ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி குப்பைமேனி சோப்பு 700 கிராமுக்கு செய்ய போகிறோம். மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வீடியோலேயும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் சொல்கிறேன். நான் வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரியலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். கோகோனட் ஆயில் 280 கிராம் எடுத்துக்கிறேன். கேஸ்டர் ஆயில் 35 கிராம், பாம் ஆயில் 210 கிராம், சன்ஃப்ளவர் ஆயில் 105 கிராம், ரைஸ் பிரான் ஆயில் 35 கிராம், செசாம் நல்லெண்ணெய் 35 கிராம், சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா 103.65 கிராம் எடுத்துக்கிறேன். அதில் டபுள் மடங்கு வாட்டர் எடுக்கணும். நான் இன்றைக்கி வாட்டருக்கு பதிலாக குப்பைமேனி ஜூஸை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் வாட்டரோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குமோ அதை ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் மெஷர் பண்ணக்கூடாது. நம்ம ஜூஸ் எடுத்து அதை ஃபில்டர் பண்ண உடனே மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் காஸ்டிக் சோடா 103.65 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ வாட்டர் 207.30 கிராம் அளவுக்கு நான் எடுக்கணும். அந்த 207.30 கிராம் அளவுக்கு குப்பைமேனி ஜூஸை எடுத்து அப்புறமா நான் அதை ஃப்ரீஸ் பண்ணி லைவ் சொல்யூஷன் கூட சேர்த்துருக்கேன். காஸ்டிக் சோடா கூட காஸ்டிக் சோடாவும் அந்த குப்பைமேனி ஜூஸ் ஃப்ரீஸ் பண்ணதும் சேரும் போது தான் லைவ் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அந்த லைவ் சொல்யூஷன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு டைம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் ஆயில் கூட சேர்த்துருக்கேன். நான் எந்தெந்த ஆயில் எவ்வளோ அளவில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். புரியலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் செய்யும் போது கண்டிப்பாக சோப் நல்லா வரும். எனக்கு வந்த ரிசல்ட்டை நான் வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக காமிக்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். லைவ் சொல்யூஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டர் ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணக்கூடாது. கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பேட்டர் வர ரொம்ப நேரம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கையிலையே நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சோப் நமக்கு நல்லா கிடைக்கும். சீக்கிரமாக கரையாமல் ரொம்ப நாளைக்கு தாங்கும். உடனே நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது சோப் சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ நான் கையில் நிறைய நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் இப்போ பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். பிளெண்டர் யூஸ் பண்ணும்போதும் நம்ம இன்னொரு கையில் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மேலே பிளெண்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. ரொம்ப பேட்டர் கெட்டி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நேரம் நம்ம பிளெண்ட் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் 1 மினிட் தான் பிளெண்டர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே பேட்டர் வரலைன்னா அப்படின்னா கையிலேயே நான் திரும்பவும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப நேரம் பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது சோப்பு நமக்கு நல்லா கிடைக்காது, குவாலிட்டியாக இருக்காது. எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு சோப் நமக்கு ரிசல்ட் நல்லா கொடுக்கும். பேட்டர் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். பேட்டர் ரெடியாக ஸ்பேச்சுலாவை மூவ் பண்ணுறது ஸ்லோவாகும். குப்பைமேனியோட யூஸு நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கேன். ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இது பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நிறைய அலர்ஜி, அந்த சொறி சிரங்கு எல்லாமே இதில் கிளியர் ஆயிரும். குப்பைமேனி பவுடர் யூஸ் பண்ணி செய்கிறத விட நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக லீஃப் கிடச்சிதுன்னா அதில் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கையில் ஆட்டி பார்க்கும்போது லைன் ஃபார்ம் ஆகணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் 21 கிராம் அளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் சேர்த்துக்கிறேன். 700 கிராம் ஆயிலுக்கு 21 கிராம் ஃப்ராக்ரன்ஸ் சேர்க்கலாம். அடுத்ததாக நான் சேர்த்தது ப்ரொப்பைலின் கிளைக்கால். அது 100 கிராம் ஆயிலுக்கு 2 கிராம் அளவுக்கு எடுக்கணும். நான் 700 கிராம் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ 14 கிராம் அளவுக்கு ப்ரொப்பைலின் கிளைக்கால் சேர்த்துக்கிறேன். ப்ரொப்பைலின் கிளைக்கால் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம சேர்த்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்டேபிளாக கொஞ்சம் நாளைக்கு சோப்பில் நிற்கிறதுக்காக அந்த ப்ரொப்பைலின் கிளைக்கால் சேர்க்குறோம்.
ஃப்ராக்ரன்ஸ் சேர்த்த உடனே எனக்கு சோப் பேட்டர் வந்து இன்னமும் சீக்கிரம் கெட்டியாகிறது தெரியும். இன்னும் ஒரு சில ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது கெட்டியான பேட்டர் கூட லிக்விடாக மாறுறது தெரியும். ஃப்ராக்ரன்ஸை பொறுத்து தான் அது. இப்போ மோல்டில் போர் பண்ணியாச்சு. போர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சானிடைஸ் பண்ணிவிட்டு மோல்டை அதுக்கப்புறம் தான் போர் பண்ணணும். பேட்டரை மோல்டில் போர் பண்ணதுக்கப்புறம் இது 2 days ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு. 2 daysக்கு அப்புறம் அன்மோல்ட் பண்ணிவிட்டு அதை 100 கிராமாக நான் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட பிராண்ட் நேமையும் அதில் சீல் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் செய்யும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.